2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு. ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி, அதை சார்ந்த கட்சிகள் எத்தனை இடங்கள் பெறுவார்கள், எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி பண்ணோம் இந்த கருத்து கணிப்பு, எப்படி செய்யப்பட்டது, ஏபிடி நிறுவனம் எப்படி இந்த கருத்து கணிப்பை மேற்கொண்டார்கள் அப்படின்னா 82 நாடாளுமன்ற தொகுதிகள் இந்தியா முழுவதும் 19 மாநிலங்கள்ல கருத்து கணிப்பை நடத்தினாங்க. 1314 இடங்கள்ல 82 நாடாளுமன்ற தொகுதிகளை ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 400 பேர் வீதமாக இந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்டவர்கள்ட்ட செஞ்சிருக்காங்க. நவம்பர் 2023 இருந்து அப்புறம் டிசம்பர், ஜனவரி 2024 இந்த 3 மாதங்கள்ல தான் இவ்வளவு பேரையும் சந்தித்து கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், இப்படி 4 மண்டலங்களாக இந்த 19 மாநிலங்களையும் பிரித்து ஏபிடி நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தியிருக்கு. நம்ம மாநில வாரியாக பார்த்தோம். இன்றைக்கு மொத்தமாக இந்திய அளவில் கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். முதல்ல தேசிய அளவில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விருந்தினர்களையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏபிடி நிறுவனத்தின் தலைவர் திரு ரகுராம் பங்கேற்றிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விரைவிலே பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயனும் இணைய இருக்கிறார். கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாஜக 45% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் தேசிய அளவில். அவங்க தான் முதலிடம். அடுத்தது 2வது இடத்துல காங்கிரஸ் 19% வாக்குகள். 3வது இடத்துல திமுக 2% வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் அதுவும் 2% அளவுக்கு பெறாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 1%, தெலுங்கு தேசம் 0.7%, அவங்களாம் 1%க்கும் குறைவானவர்கள். ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட 2% அளவுக்கு இருக்கிறாங்க. சமாஜ்வாதி 1.5% அளவுக்கு வாக்கு வங்கியை பெறுவார்கள் அப்படின்னு கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 0.7%, பிஆர்எஸ் சந்திரசேகர் அவருடைய கட்சி 1%, அதிமுக 1%, ஐக்கிய ஜனதாதளம் 1%, பிஜு ஜனதாதளம் 1%க்கும் குறைவு 0.8%. இதுதான் தேசிய அளவில் இந்த கட்சிகள் பெறக்கூடிய வாக்கு சதவீதமாக இருக்கு. பாஜக 45, அவங்க முதலிடம். காங்கிரஸ் 2வது இடம், திமுக 3வது இடம். அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி, மார்க்சிஸ்ட், பிஆர்எஸ், அதிமுக, ஐக்கிய ஜனதாதளம் இதெல்லாம் அடுத்தடுத்த இடத்துல வர்றாங்க. இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத சுமந்த் சமீப நாட்கள்ல எந்த அளவுக்கு இது ஏறி இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு அப்படிங்கிறத அவங்களுடைய கணக்கீடாக இருக்கு. இதுல 45% அளவுக்கான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதுல பாஜகவுக்கான செயல்பாடுகளுக்கு கிடைத்த மதிப்பா, கட்சி அடிப்படையில, இல்ல திரு மோடி அப்படின்ற ஆளுமைக்கான கிடைத்த மதிப்பீடா? அதுல ரெண்டுமா? அதுக்கு முன்னாடி நம்ம 2019 ஒரு மகத்தான வெற்றி பாஜக பெற்றார்கள். ஆனால் அப்பவே அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 37%. கூடுதலாக என்டிஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 42% வாக்கில் சுமார் வாக்குகளை பெற்றார்கள். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக கூட்டணி கட்சிகள், அகாலிதள் போன்ற, சிவசேனா போன்ற கட்சிகள் எல்லாம் இருந்தார்கள். சோ இப்போ பாஜக என்று நாம் இங்க குறிப்பிடுவது பாஜகவை மட்டும் அப்படின்னா 45% பெறுகிறார்கள் என்றால் 2019 பெர்ஃபார்மன்ஸை விட அதிகமாக அவர் சிறப்பாக செய்கிறார்கள் என்றுதான் எனக்கு புரிதல் ஏற்படுகிறது. இது கட்சி தானே சார் ரகுராம் சார்? இது கூட்டணி? அது 45% பிஜேபி கூட்டணியா? கட்சி இல்ல. இல்ல இப்போ உதாரணத்துக்கு கூட்டணியில் யார் இருக்கிறார்கள்? இப்போ உதாரணம் சிம்பிள் எக்ஸாம்பிள், நிதிஷ்குமார் இப்ப நவம்பர், டிசம்பர், ஜனவரியில செய்யப்பட்ட இதுனா நவம்பர்ல நிதிஷ்குமார் இந்த கூட்டணியினுடைய ஒரு அங்கம் வகிக்கல. ஏன்னா அவர் அந்த பக்கம் மகாகட்பந்தன்ல இருந்தாரு. அதே மாதிரி என்சிபியினுடைய 2 ஃபேக்ஷன்ல ஒரு ஃபேக்ஷன். சோ இது கணக்கிடுவதுங்கிறது கடினம். என்னை பொறுத்த வரைக்கும் கூடுன்றீங்களா குறையுன்றீங்களா? நான் என்னுடைய எதிர்பார்ப்பு 40, அதாவது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி சென்ற முறை 42% வாக்குகளை பெற்றார்கள் என்றால் இந்த முறை ஒரு 3-4% குறைவதற்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரிகிறது. கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது பெருசா. ஏன்னா அகாலிதள் ரெண்டா பிளவுபட்டிருக்கு, என்சிபி 2ஆ பிளவுபட்டிருக்கு. நிதிஷ்குமாரே ஒரு ரொம்ப வீக்கெண்ட் லீடரா தான் இருக்காரு. சோ உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு பெரிய அளவுல சொல்றதுக்கு ஒரு ஃபார்மேஷன் கிடையாது. சோ என்னுடைய கருத்து என்னவென்றால் பிஜேபி பிளஸ்
அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சென்ற முறை பெற்ற வாக்கு சதவிகிதத்திலிருந்து ஓரளவுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல வர்ற ஓட் ஷேர்ல பல மாநிலங்கள்ல அவங்க 50% மேல போறாங்க. அதனாலதான் மற்ற மாநிலங்கள்ல அவங்க குறைந்த அளவுல வாக்குகள் பெரும் மாநிலங்களாக இருந்தாலும் அது மேக்கப் பண்ணி காட்டுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 40% தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய அது ரீடைன் பண்ணிட்டாங்க தானே அர்த்தம். 2019 ஓட் பெர்சன்டேஜ் அப்படியே தக்க வச்சுட்டாங்க பாஜக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் ரெண்டு விஷயம் பார்க்கணும் கார்த்திகேயன். இப்போ ஒரு இடத்துல நீங்க 50% ஓட்டு வாங்குறீங்க ஒரு மாநிலத்துல, அது வந்து 60% போயிடுச்சுன்னு வைங்க. சோ தட் பூஸ்ட் யுவர் ஓட் ஷேர். ஆனால் சீட் வந்து ஏற்கனவே நீங்க அங்க 40 சீட் ஜெயிச்சீங்கன்னா இந்த வாட்டி 50 சீட் ஜெயிக்க முடியாது, இருக்கிறதே 40 சீட் தான். சோ இன்க்ரீஸ் இன் ஓட் ஷேர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் இன் சீட் ஷேர் என்று மாறும் என்று சொல்ல முடியாது. உத்தரவாதம் கிடையாது. ஓகே. 2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு.